அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மேத்ஸ்ல 10th மேத்ஸ் யூனிட் 6ல தேர்ட் பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோல ட்ரிகோனோமெட்ரியோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்தோம். ரேஷியோஸ் எல்லாம் 6.2ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 6th யூனிட்ல தேர்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரூஃப். ஸோ நிரூபி. இந்த நிரூபி சம் தான் 6.1 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்போ லைனா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 1ல ஃபர்ஸ்ட் சம் tan square theta minus sin square theta is equal tan square theta sin square theta அப்படி சொல்லி ப்ரூஃப் பண்ணனும். நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS left hand side is equal tan square theta minus sin square theta. ஸோ இந்த tan square theta இந்த minus sin square theta ஓட ஒரு cos square theta வை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடலாம். அதாவது பெருக்கி வகுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணா இங்க மேல என்ன ஸ்டெப் இருக்கோ அதுதான் அப்படியே வரும். இப்போ tan square theta minus sin by cos is equal to tan நம்மளுக்கு தெரியும். We know that sin theta by cos theta is equal to tan theta. So sin theta by cos theta is equal to tan theta நம்மளுக்கு தெரியும். So இந்த sin square by cos square is equal to tan square. So tan square theta into cos square theta. So இப்போ இதல காமனா வந்து இந்த tan square இருக்கு. நம்ம அத வெளியில என்ன பண்ணிடலாம் அப்படினா எடுத்துடலாம். tan square theta ரிமைனிங் உள்ள என்ன இருக்கு அப்படினா இங்க 1 இருக்கு. இங்க cos square theta இருக்கு. So இந்த 1 minus cos square theta நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஃபார்முலால sin square theta plus cos square theta is equal to 1. So அப்ப 1 minus cos square theta is equal to sin square theta. So நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். tan square theta 1 minus cos square is equal to sin square theta. So sin square theta. Therefore RHS நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துட்டோம். இவ்வளவுதான் நிரூபிக்க. Then 6.2 sin a by 1 plus cos a is equal to 1 minus cos a by sin a அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். LHS is equal to sin a by 1 plus cos a. இப்போ வந்து நம்ம இந்த டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் என்ன பண்ண போறோம் அப்படினா அதோட கான்ஜுகேட் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது அந்த பகுதி தொகுதி ரெண்டையும் இதோட கூட்டல் தலைகீழியால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பெருக்க போறோம். So sin a by 1 plus cos a into 1 minus cos a by 1 minus cos a. So ஒரு 1 minus cos a வல பெருக்கி வகுத்தோம்னா இதோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது நம்மளுக்கு தெரியும். சோ இப்போ இங்க வந்து இத வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா பெருக்கணும்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? Yes, sin a into 1 minus cos a divided by 1 plus cos a into 1 minus cos a. We know that a plus b into a minus b is equal to a square minus b square. இந்த ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும். சோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா அப்ளை பண்ண போறோம். sin a into 1 minus cos a divided by a plus b into a minus b is equal to a square minus b square. Then நமக்கு இன்னொன்னு தெரியும். நமக்கு இங்க 1 ஸ்கொயர்னாலும் 1 னாலும் வேல்யூ சேஞ்சஸ் ஆகாது. சோ 1 minus cos square theta. So அதுவும் நமக்கு தெரியும். 1 minus cos square theta is equal to sin square theta. So 1 minus cos square a is equal to sin square a. So அப்ப sin a into 1 minus cos a divided by sin square a. So இந்த sin cancel ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது 1 minus cos a divided by sin a. Therefore RHS. So வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். Next one is 6.3. Example 6.3. 1 plus cot square theta by cosecant
cosecant theta is equal cosecant theta அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம LHS எடுத்துட்டோம். 1 plus cot square theta by cosecant theta இதை எடுத்துக்கோம். இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படினா 1 plus இந்த cot squareக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது cosecant square theta minus 1 is equal to cot square theta. We know that இது வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சோ இந்த ஃபார்முலா நம்ம இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். cosecant square theta minus 1 by cosecant theta. இங்க வந்து இந்த 1 plus cosecant theta வை cosecant theta plus 1 ன்னு போட்டுருக்கோம். because இங்க மேல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக சேஞ்ச் பண்ணிருக்கோம். இது இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் அதோட மதிப்பு மாற போறது இல்ல. நமக்கு இது தெரியும். இது என்ன அப்படினா a square minus b square is equal a plus b into a minus b. இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். சோ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்ளை பண்ண போறோம். சோ 1 plus cosecant theta plus 1 cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. So cosecant theta plus 1 cosecant theta plus 1 cancel ஆயிடும். remaining இருக்கிறது 1 plus cosecant theta minus 1 which means 1 plus cosecant theta minus 1. so இப்போ இங்க வந்து காமனா வந்து நம்ம என்ன எடுக்கலாம் அப்படினா 1 plus 1 minus 1 cancel ஆயிடும். so remaining இருக்கிறது cosecant theta மட்டும். therefore RHS hence proved. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படினா இத வந்து நிரூபிச்சிட்டோம். next example 6.4. example 6.4 ல என்ன சம் கொடுத்திருக்காங்கன்னா secant theta minus cos theta is equal tan theta sin theta அப்படினு சொல்லி நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ நம்ம எப்பவும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படினா secant theta minus cos theta அப்படினு இருக்கு. சோ இந்த சீக்கிரம் நம்ம என்ன எழுதலாம் அப்படினா 1 by cos அப்படினு எழுதலாம். நமக்கு தெரியும் cos ஓட தலைகீழி தான் வந்து secant. சோ அப்போ 1 by cos is equal to secant theta. இப்போ இதோட பகுதியை நம்ம சமப்படுத்தணும்னா ரெண்டையும் கூட்டணும் அப்படினா 1 minus cos square theta by cos theta. அதாவது இது ரெண்டுத்துக்கும் பொதுவா பகுதி cos theta இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு cos theta ல மல்டிபிள் பண்ணிருக்கோம் cos square theta. நமக்கு தெரியும் 1 minus cos square theta is equal 1 minus cos square theta is equal sin square theta. we know that இது வந்து நமக்கு தெரியும். சோ அப்ப 1 minus cos square theta is equal sin square theta divided by cos theta. இந்த sin square என்ன பண்ணலாம் அப்படினா sin theta into sin theta அப்படினு எழுதலாம் by cos theta. so sin by cos is equal to tan. நமக்கு தெரியும். so sin by cos is equal to tan theta into sin theta. therefore RHS. so இந்த சம் நிரூபிச்சிட்டோம். LHS ல இருந்து RHS வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். next one is 6.6 secant theta by sin theta minus sin theta by cos theta is equal cot theta அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம இங்க LHS எடுத்துக்கோம். secant theta by sin theta minus sin theta by cos theta எடுத்துக்கோம். இப்போ இங்க வந்து இந்த secant ஓட வேல்யூ நமக்கு தெரியும். 1 by cos is equal secant theta. சோ அப்ப 1 by cos இங்க அப்ளை பண்றோம். 1 by cos theta ஏற்கனவே இங்க ஒரு sin theta இருக்கு minus sin theta by cos theta. சோ இங்க பகுதியை நம்ம சமப்படுத்துறோம். இங்க சமப்படுத்தணும் அப்படினா பகுதி ஒரே மாதிரி ஆயிரும். சோ cos theta sin theta ஆயிடும். இங்க வந்து cos theta மட்டும் தான் இருக்கு. சோ sin theta இல்ல. அதனால மேல ஒரு sin theta நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 1 minus sin square theta by cos theta sin theta. then 1 minus sin square theta ஓட வேல்யூ ஃபார்முலால நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. 1 minus sin square theta is equal cos square theta. சோ அதை நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். cos square theta divided by cos theta sin theta. so cos cancel ஆயிரும். remaining cos theta divided by sin theta is equal cot theta. அதாவது cos by sin by cos na tan, cos by sin na cot. therefore RHS. so நம்ம வந்து இத வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் 6.7
sin square a cos square b plus cos square a sin square b plus cos square a cos square b plus sin square a sin square b is equals 1 அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம இங்க LHS எடுத்துக்கோம். இப்போ இந்த LHSல இது ரெண்டுல எது காமனா இருக்கோ அதை வெளியில வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து sin square a இங்கேயே sin square a இருக்கு. சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து முதல்ல எழுதிக்கலாம். சோ இதையும் பார்க்க போறோம். சோ அதுல காமனா என்ன இருக்கு அப்படினா sin square a ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும் அப்படினா cos square b plus sin square b இருக்கும் plus இப்போ இது ரெண்டுல வந்து cos square a காமனா வெளியில இருக்கு. ரிமைனிங் sin square b plus cos square b நமக்கு தெரியும் ஃபார்முலால படிச்சிருக்கோம். sin square theta plus cos square theta is equal to 1 அப்படினு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ண போறோம். சோ அப்ப sin square a இதோட வேல்யூ 1 ஆயிடும். cos square a இதோட வேல்யூவும் 1 ஆயிடும். சோ ரிமைனிங் இருக்குது sin square a plus cos square a is equal to 1. Therefore RHS. சோ வந்து நம்ம வந்து இப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்து 6.8 ல cos theta plus sin theta is equal √2 cos theta அப்படினு இருந்துச்சுனா cos theta minus sin theta is equal to √2 sin theta அப்படினு சொல்லி நிரூபிங்க அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ நம்ம அங்க கொடுத்திருக்கத முதல்ல எடுத்துக்கறோம். cos theta plus sin theta is equal √2 cos theta அப்படினு சொல்லி எடுத்துக்கோம். இப்போ இத வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ரெண்டு பக்கமே ஸ்கொயர் பண்ணனா என்ன ஆகும்? So cos theta plus sin theta the whole square is equal √2 cos theta the whole square. So இப்போ இத வந்து இது பண்ணனா என்ன கிடைக்கும் அப்படினா a plus b the whole square. So அப்ப a square plus b square plus 2ab. இப்போ cos theta plus sin theta is equal to √2 cos theta. இதுல வந்து நம்ம இத ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா cos square theta plus cos theta plus sin theta the whole square is equal √2 cos theta the whole square. So இப்போ a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. நம்ம அந்த ஃபார்முலா படி விரிச்சோம் அப்படினா a square plus b square plus 2ab is equal √2ங்கிறது 2 ஆயிடும். So 2 cos square theta. So இப்போ இந்த 2 cos square theta வந்து அப்படியே வச்சிட்டு இந்த sin square cos square thetaவையும் sin square thetaவும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். So 2 cos theta sin theta is equal already இங்க 2 cos square theta இருக்கு. இப்போ இந்த cos square thetaவையும் sin square thetaவையும் இந்த பக்கம் கொண்டு போகும்போது minus cos square theta minus sin square theta அப்படினு ஆகும். Then 2 cos theta sin theta is equal ரெண்டு காஸ்ல இருந்து ஒரு காஸ் போச்சு அப்படினா cos square theta minus sin square theta. சோ இது வந்து நமக்கு வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா a square minus b square. சோ அப்ப cos theta a plus b into a minus b. சோ நமக்கு வந்து cos theta minus sin theta தான் வேணும். சோ இந்த cos theta minus sin theta மட்டும் வச்சிட்டு இத இந்த பக்கமா கொண்டு வந்துடலாம். 2 cos theta sin theta divided by cos theta plus sin theta is equal cos theta minus sin theta. அடுத்து நம்ம இப்போ இத என்ன பண்ணலாம் அப்படினா cos theta plus sin theta is equal to √2 cos theta கொடுத்துட்டாங்க. சோ நம்ம இப்போ அத என்ன பண்ணலாம் அப்படினா அப்ளை பண்ணலாம். 2 cos theta sin theta divided by √2 cos theta is equal cos theta minus sin theta. சோ இப்போ இங்க வந்து இந்த 2 அப்படிங்கிறது வந்து √2 into √2 அப்படி தானே. சோ அப்ப இதல ஒரு √2 கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் வந்து ஒரு √2 வந்து இருக்கும். சோ அப்ப √2 cos theta கேன்சல் ஆயிரும். So √2 sin theta is equal cos theta minus sin theta. So therefore RHS.
நம்ம வந்து இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகே, அவ்வளோதான். இந்த 8 எக்ஸாம்பிள் வந்து போட்டு பாருங்க வீட்டில். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம 6.4 வந்து பார்க்கலாம். நன்றி.